இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு G7 நாடுகள் கண்டனம். ஈரானுக்கு எதிராக புதிய தடைகள் விதிக்க G7 தலைவர்கள் அழைப்பு. தமிழகத்தில் திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 18 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் கணிப்பு. நாக சைத்தன்யாவுடனான விவாகரத்து குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் அமைச்சர் சுரேகா பேச்சுக்கு நடிகை சமந்தா பதில். அரசியலுக்கு அப்பாற்பட்டே இருக்கவே ஆசைப்படுகிறேன் என சமந்தா எக்ஸ் தளத்தில் பதிவு. சோமாஸ்கந்தர் சிலையை கண்டுபிடித்து விட்டதாக பொய்த் தகவல் பரப்பப்படுவதாக ஓய்வு பெற்ற IG பொன்மாணிக்கவேல் விளக்கம். தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட 50ற்கும் மேற்பட்ட சிலைகள் குறித்து வழக்கு பதிவு செய்யாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு. மணிப்பூரில் நாகா சமூகத்தினரிடையே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 3 பேர் பலி. காலவரையின்றி ஊரடங்கு உத்தரவு பிறப்பிப்பு. ஜப்பானில் புதைக்கப்பட்டிருந்த 2ஆம் உலகப் போரின் போது வெடிக்காத அமெரிக்க வெடிகுண்டு மியாசாகி விமான நிலையத்தில் திடீரென வெடித்ததில் ஓடுபாதையில் பள்ளம். நாடாளுமன்றத்தின் முன்புற வாசலின் முன்பு இருந்த மகாத்மா காந்தி சிலை இடமாற்றம். மதுரை மக்களவை தொகுதி உறுப்பினர் சு வெங்கடேசன் கண்டனம். டெல்லி மருத்துவமனைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் மருத்துவரை சுட்டுக் கொன்றதால் பரபரப்பு. CCTV காட்சிகளை கைப்பற்றி குற்றவாளிகளை தேடும் பணியில் போலீசார் தீவிரம். சொந்தமாக 36 படகுகள் வாங்கியுள்ளதாக சென்னை மாநகராட்சி அறிவிப்பு. பெருவெள்ளம் ஏற்பட்டால் மக்களை மீட்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. கம்போடியாவில் வேலைவாய்ப்பு மோசடிக்குள்ளான மேலும் 67 பேர் மீட்பு. 39 பேர் இந்தியா அனுப்பி வைக்க நடவடிக்கை. விசாரணை கைதிகள் இன்டர்காம் மூலம் வழக்குரைஞர்களுடன் பேசும் நடைமுறை. சென்னை புழல் சிறையில் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். இன்று கோலாகலமாக தொடங்கவுள்ளது உலகப் புகழ் பெற்ற மைசூர் தசரா திருவிழா. அரண்மனை வளாகத்தில் கலை விழாவை முதல்வர் சித்தராமையா தொடங்கி வைக்க உள்ளதாக தகவல்.